அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. தென்காசியில் மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியும், இந்த கிருஷ்ணகிரி தருமபுரியில் இருக்கிற மலைகள், நம்ம அந்த பாரவுந்தினுடைய சங்கத்தின் உரிமையாளர் யுவராஜ் கொடுத்த நேர்காணல் நான் வலைவெளியில் நீங்கள் எல்லாம் பார்த்து தொலைக்காட்சியிலே பார்த்துருப்பீங்க. அவர் ஊடகத்தை சந்தித்து தான் சொன்னார், ஒரு நாளைக்கு 1,00,000 டன் கற்கள் நம்ம மலைகளை நொறுக்கி கர்நாடகாவுக்கு போகுது. கேரளாவுக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, அது கன்னியாகுமரியில் ஏறக்குறைய மேற்கு தொடர்ச்சி மலையை பாதிக்கு மேலே துண்டிச்சே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ இன்னும் போய்கிட்டு இருக்கு. அதை தடுக்கிறதுக்கு வழியில் நாங்களும் பல முறை போராடி கோரிக்கை வச்சு பார்த்தோம். இப்போ குறிப்பாக இந்த திருநெல்வேலியில் பல இடங்களில் மலைகளை முற்றுமுழுதாக அழித்து முடிச்சுட்டாங்க. அப்புறம் தென்காசியிலிருந்து அதிகப்படியாக நம் மலைகளை கற்களாகவும் மணலாகவும் நொறுக்கி ஏற்றி கொண்டு போவது கூடுதலாக இருக்குது. இப்போ அங்கே இருக்கிற மக்கள் தொடர்ச்சியாக ஒரு போராட்டம் நடத்தி இதை தடுக்கிறதுக்கு நீங்கள் வரணும்னு சொன்னதுனால அது முன்னாடியே குறித்தோம். அப்போ தொடர்ச்சியாக பல்வேறு வேலைகளில் போக முடியல. தென்காசியில் நடக்கிற இந்த போராட்டம்ங்கிறது தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கிற நம் மலைகளை ஒன்று தான் என் அன்பு சொந்தங்களுக்கு நான் சொல்லுவேன், இங்கே இருக்கிற என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளுக்கு சொல்லுவேன், மலை என்பது நம் பூமி தாயின் மார்பு என்பதை நீங்கள் என்றைக்கு உணர்கிறீர்களோ, நம் தாயின் மார்பிலிருந்து நமக்கு பால், பூமி தாயின் மலை மார்பிலிருந்து அருவியிலிருந்து ஆறு, ஆறிலிருந்து நீர், நீரிலிருந்து சோறு, சோறிலிருந்து வயிறு, வயிறிலிருந்து உயிர், உயிரிலிருந்து வாழ்க்கை என்கிற இந்த உயிரியல் அறிவியல் உண்மையை நீங்கள் என்றைக்கு உணர்கிறீர்களோ அன்னைக்கு அது கற்கள் அல்ல, மணல் அல்ல என்பதை நீங்கள் உணரத் தொடங்குவீர்கள். ஒன்றை நீங்கள் புரிஞ்சுக்கணும், மழை இல்லை என்றால் மழையை பெற முடியாது, மழை இல்லை என்றால் நீர் இல்லை, நீர் இல்லை என்றால் வளம் இல்லை, நிலம் இல்லை, நிலமும் வளமும் இல்லை என்றால் நீங்கள் ஏது, நான் ஏது, உலகத்தில் இத்தனை உயிரினங்கள் ஏது. அப்போ அடிப்படை இந்த மலை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அதை காப்பதற்கு குரல் கொடுக்கணும். இப்போ அதுதான் இங்கே இருக்கிறது. இப்போ நீங்கள் காடை வெட்டி அழைச்சிட்றாங்க, காடுகளை வெட்டி அழிச்சிடுறாங்க. ஆனால் நம்மால் நட்டு வைத்து விட்டு வளர்த்து விட்டு செத்து போகலாம், இன்னொரு தலைமுறை பயன்படுத்தி கொள்ளும். நீர் உலக உயிர்களின் உயிர் தேவை. அதை விற்பதற்கு இவர்கள் சந்தை பொருளாக மாற்றி விட்டார்கள். அதை உறிஞ்சி விற்கிறார்கள் முதலாளிகள். தாயின் மாரில் பால் குடிப்பது இயற்கை, அது யதார்த்தம். ஆனால் அந்த மாரை அறுத்த ரத்தம் குடிப்பது எவ்வளோ பெரிய கொடுஞ்செயலோ அதை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு அடிப்படை கேள்விதான், நம்மால் போத்தலில் கடையில் வாங்கி நீரை குடுவையில் போத்தலில் வாங்கி குடிக்க முடிகிறது. ஆனால் மற்ற உயிரினங்கள், ஒரு பூச்சியோ வண்டோ ஒரு சிட்டோ காகமோ யானையோ புலியோ கரடியோ, மற்ற உயிரினங்கள் என்னாகும் என்பதை நாம் இதுவரை யாருமே யோசிக்கலை. அப்படி இருக்கும்போது இந்த நீரை கூட உறிஞ்சி விற்கிறார்கள். அது தடை செய்யலாம், சேமித்து வைத்துவிட்டு நாம் செத்து போகலாம், நம் பிள்ளைகளுக்கு வைத்துவிட்டு போகலாம். ஆனால் மணலை நீங்கள் எவ்வாறு உருவாக்குவீர்கள்? உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அழிக்கிற உரிமை யார் கொடுத்தது? வளங்களை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று உங்களுக்கு கற்பித்தது யார்? இது E.F. சுமாசர் தன்னுடைய நூலிலே கேட்குறார். சிறியதே அழகு, சுமால் இஸ் த பியூட்டிஃபுல்ங்கிற, இருக்கிறதை வச்சு நிறைவாக வாழ பழகு. இந்த விண்ணூர்தி நிலையத்தில் பறக்க விண்ணூர்தி இல்லாத போது 5000 ஏக்கரில் விளைநிலங்களை அழித்து நான் விண்ணூர்தி நிலையம் கட்டுவேங்கிறதான் பேராசைங்கிறார். இது இருக்கிறதுலே பறக்க வண்டி இல்லை. ஒரு இண்டிகோ ஒன்று ஓடுது. இங்கேருந்து நாங்கள் மதுரைக்கு போகிறோம், நாங்கள் போகிறோம் தூத்துக்குடிக்கு 4 பேர் தம்பிங்க ஆர்ப்பாட்டத்துக்கு. ஒரு ஆளுக்கு 24,000, திரும்பி வர 24,000, 50,000. அவங்க சொல்கிறது தான் கட்டணம், அவங்க எடுக்கிறது தான் நேரம், அவங்க பறக்கிற நேரம், இவ்வளோதான். ஏன்னா ஒரே வண்டி தான் இருக்குது. இந்த நிலையில் நீங்கள் இந்த வானூர்தி நிலையத்தில் என்ன குறை? நான் தினமும் பறக்கிறோம், எங்களுக்கு என்ன ஒரு குறையும் இல்லை. இதுதான் வளர்ச்சிங்கிறீங்க. பறக்கிறவனை பற்றியே கவலைப்படுறீங்க, ஆனால் பசியோடு இருக்கிறவனை பற்றி துளியும் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க. கேட்டால் நாங்கள் வளர்ச்சிக்கு எதிரானவங்கிறீங்க. எது வளர்ச்சின்னு கேட்டால் உங்களுக்கு சொல்ல முடியல. வயிறு நிறைய வயிறு முழுக்க பசியை வச்சுக்கிட்டு வானூர்தியில் பறக்கிறது வளர்ச்சி இல்லை பெருமக்களே. பசி இல்லாத சமூகம் படைங்க, உலகம் படைங்க. எல்லோருக்கும் கல்வியை கொடுக்க முயற்சிங்க, படித்தா அதுக்கு வேலை கொடுக்க முயற்சிங்க. உயர்ந்த உயிர்காக்கும் மருத்துவத்தை எல்லோருக்கும், ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடின்றி
கொடுக்கறதுக்கு முயற்சிங்க. அதையெல்லாம் விற்பனை பொருளாக மாற்றிட்டீங்க. காசு இருந்தால் நல்ல வைத்தியம், காசு இல்லைன்னா முடிச்சு பாடையில் கட்டி நேராக சுடுகாட்டுக்கு போகலாம். காசு இருந்தால் நல்ல படிப்பு, இல்லைன்னா முடிஞ்சு. இப்படி ஒரு நிலையை உருவாக்கி வச்சுட்டு இதை நாடா இல்லை சுடுகாடா என்பதை நீங்கள் தான் யோசிக்கணும். அறிவை காக்கும், அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீர், இது மூணும் விற்பனைக்கு வந்துவிட்ட ஒரு நாடு, நாடல்ல சுடுகாடு. இதை என்னைக்கு நீங்கள் உணர்கிறீர்களோ அன்னைக்கு இந்த நாட்டில் புரட்சி தானாகவே வெடிக்கும். அந்த நாள் விரைவில் உருவாகும்னு நாங்கள்லாம் ஆவலோடு காத்திருக்கோம். ஏன்னா அது வந்துடக்கூடாதுங்கிறது தான் தடுக்க இவ்வளோ போராட்டம். அதுக்காக தான் போராடுறதுக்கு போய்கிட்டு இருக்கோம் தென்காசி. சொல்லணும்னு சொல்கிறாங்க, அவங்க எங்களை பார்த்து கேள்வி எழுப்புகிறாங்க. எல்லாம் மதிப்புமிக்க பெருமக்களாக இருக்காங்க, நம்ம நேசிக்கிற மதிக்கிற பெருமக்களாக இருக்கிறாங்க. திருப்பி நாங்கள் கேள்வி கேட்டால் ஏதாவது பதில் இருக்குமா சொல்லுங்கள்? கண்ணியத்தோடு விட்டுருங்க. அதை தேவையில்லாமல் குறுக்க வரும்போது நீங்கள்லாம் பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறீங்க, அங்கே ஏதாவது கேட்டால் கஷ்டப்படும், உங்கள் மனசு காயப்படும். அதனால் சரி நீங்கள் பேசுகிறத அது என் தங்கைகள் சொல்லணும், என் கட்சியில் இருக்குன்னு சொல்லணும், நீங்கள் சொல்லக்கூடாது, அதை திமுக சொல்லக்கூடாது. புரியுதா? வேறு ஏதாவது கேள்வி? அரசியல் கட்சி தலைவராக இருக்கு கண்ணியம் இல்லாமல் ஒரு ஆபாசமாக எது கண்ணியம்னு சொல்லுங்கள். என்னைய பாலியல் குற்றவாளின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் நீதிபதியா? ஒரு பாலியல் தொழிலாளி அவர், அதுக்கு ஆதாரங்களை நான் காட்டலாம். நான் எவ்வளவு 15 ஆண்டுகள் கண்ணியமாக இருந்தபோது நீங்கள்லாம் என்ன பிடுங்குனீங்க? ஆனால் அவள் தான் பொண்ணு, அவளுக்கு தான் மனசு இருக்குது, அவளுக்கு தான் காயம்பட, அவளுக்கு தான் நீதி. எங்கள் வீட்டில் பெண்கள் இல்லை, என்னை பெற்ற தாய் இல்லை, என் உடன் பிறந்த அக்கா தங்கைகள் இல்லை, என்னை நேசித்து நிற்கிற உலகம் முழுமைக்கு என் சொந்தங்கள் இல்லை, என்னை உயிராக நேசித்து வந்து வாழ்கிற என் மனைவி இல்லை, அவளுக்கெல்லாம் மனசு இல்லை, காயம் இல்லை. ஒரு சமூகத்தை நேசி நிற்கிற ஒரு மகனை முச்சந்தில் நிச்சு தினம் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் தகுதி இருக்குது? அரசியல் தலைமையில் பெரிய தலைமை பண்பாடு மிக்க என்னடா அந்த நாட்டை புண்ணியவானும் கண்ணியவானும் ஆண்டுக்கிட்டு இருக்கீங்க? என்ன யோக்கியது இருக்குது என்னை இப்போ கேள்வி கேட்க பேசுகிறதுக்கு? அரசியல் நான் கேட்டதில் உங்களுக்கு கண்ணியம் குறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் பண்ணுற செயலுக்கு பேருங்க. நீ எப்படி முடிவு பண்ணுற? நீ தெரியுதில்ல, விசாரணைன்னு தெரியுதில்ல, நீ எப்படி முடிவு பண்ண பாலியல் குற்றவாளின்னு? உன்னை யார் எப்படி பேச சொல்றது? வழக்கை தொடுத்தது நான், வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அதுக்குள்ளே நீ வந்து ஒரு பாலியல் குற்றவாளின்னு சொல்ல நீ யார்? எப்படி சொல்லுவ? அது தொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு கேரளாவில் நேற்று வந்த தீர்ப்பு என்ன? ஒரு பெண்ணு சொல்லுவதாலேயே அது அப்படியே உண்மையாக இருக்குன்னு எப்படி நம்புறீங்க? கேட்டிருக்காரா இல்லையா நீதிபதி? அவரும் நீதிபதி தானே. அப்புறம் பக்கத்தில் தானே இருக்குது, 15 கிலோமீட்டர் தூரத்தில். சொல்லலாம் தம்பி, 1000 பேர் சொல்லலாம். இப்போ நான் உங்கள் மேலே பழி சொல்லவா? சொல்லிட்டு போவா? யாரும் சொல்லலாம். அப்படியே ஏற்கனவே இருக்க விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கும்போது நீ எப்படி குற்றச்சாட்டை வைப்ப? விசாரணை முடிவில் தானே தெரியணும். அதுக்குள்ளே ஏன் நீ இந்த குற்றச்சாட்டை வைக்கிற? உன் நோக்கம் என்ன? நீ என்ன தகுதியை பற்றி பேசுகிற, அருகதையை பற்றி பேசுகிற? நீங்கள் தலைமை பண்போட பேசுங்க, நடந்துக்கிறீங்க. இந்த நாட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இவங்களாம் வாய் திறந்தது எங்கே? அம்மையார் கனிமொழி இந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த பாலியல் வன்கொடுமைக்கு, பொள்ளாச்சி பாலியல் வன்துன்ப கொடுமைக்கு நாடங்களும் 9வது படிக்கிற பிள்ளையா 4 வாத்தியார்கள் சேர்ந்து கற்பமாக்குனாங்களா, அதுக்கு வாய் திறந்தது தங்கச்சி ஸ்ரீமதியுடைய படுகொலையில். அதில் அந்த கொலையில் அந்த சாவில் என்ன அதுக்கு கருத்தென்ன? மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை 8-10 பேர் சேர்ந்து வன்புணர்வு செஞ்சானே, அதில் உங்கள் கருத்தென்ன? தினந்தோறும் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகளை ஆசிரியர் தாளாளர்கள் துன்புறுத்துவதில் உங்கள் கருத்தென்ன தம்பி? 3 வயது குழந்தைய மயிலாடுதுறையில் ஒருத்தன் அது வன்புணர்வு செஞ்சு கண்ணு கட்டி மண்டையில் அடிபட்டு கண்ணு சிதைஞ்சு போயிருக்குது, அதில் உங்கள் கருத்தென்ன? அப்போலாம் வாயில் என்ன இருந்தது? ஏன்னா இங்கே யாரும் இல்லை, இங்கே முன்னாடி நிற்கிறேன் சீமான், அதனால நீங்கள் பேச வேண்டியது வருது. நடுங்குறீங்க, என்னை பார்த்து என்னை எதிர்கொள்ள முடியல. நான் எடுத்து வைக்கிற அரசியலுக்கு தான் பதில். இதே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு உண்ணி மாதிரி இந்த ரத்தத்தை, இந்த திராவிட பணிகளின் ரத்தத்தை குடிச்சு நிற்கிறீங்க. பேச என்ன தகுதி வச்சிருக்கிறீங்க? மும்மொழி கொள்கையில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு என்ன?
புதிய கல்விக் கொள்கையில் உங்களுடைய கல்வி உங்களுக்கு நிலைப்பாடு என்ன? ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? உங்களுக்கு என்ன நிலைப்பாடு இருக்கு? அங்கு கருத்து என்ன இருக்கு? கச்சத்தீவு மீட்புல, காவிரி நதிநீர் உரிமையில், முல்லை பெரியாற்று நதிநீர் உரிமையில் உங்க நிலைப்பாடு. கேரளா அங்கிருந்து வந்து குப்பையை கூட்டிட்டு போகுது, அதுல உங்க நிலைப்பாடு. மலைகளெல்லாம் வெட்டி கல்குவாரி கற்களா ஏத்துறதுல உங்க நிலைப்பாடு. எதுவுமே இல்லை. தேசிய இனங்களின் உரிமைக்கு நிக்காதவன் கம்யூனிஸ்டே இல்லை. நீ கம்யூனிஸ்டே இல்லை, உனக்கு கருத்து எங்க இருக்குது? கம்யூனிஸ்ட் எங்க இருக்கா? எல்லாம் கார்பரேட் முதலாளிகள் ஆயிட்டீங்க நீங்க. எப்பவும் போல கம்யூனிஸ்டா இருக்கிறது உங்களுக்கு கௌரவம், உங்களுக்கு பெருமை, உங்களுக்கு மதிப்பு. தேவையில்லாம குறுக்க வந்து கருத்து சொல்லிட்டு கூடாது. எதுல கருத்து சொல்லிருக்கீங்க? இதுல சொல்றீங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிச்சு அண்ணா பல்கலைக்கழகத்தில். அப்போலாம் அவங்க வாயில் என்ன புண்ணு இருந்ததா புற்று இருந்ததா? எங்கே போனீங்க? கேவலம் 4-3 சீட்டுக்கு போய் நின்றுக்கிட்டு அத்தனை அநீதி அக்கிரமத்தையும் சாய்த்துக்கிட்டு கள்ளச்சாராய் சாவில் உங்க கருத்து என்ன? மயிலாடுதுறையில் 2 பேர் சாராயம் காய்ச்சி நான் படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைகள் தடுத்ததில் வெட்டி கொண்டுட்டானே, அதில் என்ன உங்க கருத்து? இதே மாதர் சங்கம் பிப்ரவரி இந்த 28 தொடர்ச்சியாக நடக்கிற 26 இடங்களில் பாலியல் கொடுமை நடந்திருக்கு. அதை எதிர்த்து போராட வந்த மாதர் சங்கத்தில் முன் எச்சரிக்கை நடவடிக்கை கைது செஞ்சு வச்சதில் உங்க கருத்து என்ன? இப்போ வா எங்க இருந்தது? ஏன் பேசல? வீட்டு காவலில் கைது பண்ணி வச்சிருந்தாங்களே கம்யூனிஸ்ட் தோழர்கள், மூத்த தோழர்களே, அதுல உங்க கருத்து என்ன? ஏன் போராட நீ அனுமதிக்கல? அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு போராட வந்த என்னையை, அம்மா சௌமியா அன்புமணியை, அம்மையார் குஷ்பு அவர்களை நீ எதுக்கு தடுத்து போராடவே விடாம இது கைது பண்ணி உள்ள வச்ச? அப்ப அரசு குற்றவாளி, அரசு குற்றத்தில் சம்பந்தப்பட்டிருக்கு. அதனால நீ போராட அனுமதிக்கல. இதுக்கு வாய் திறந்து கருத்து பேசிட்டு இருக்கிற நீங்க எல்லாம் எத்தனை நாளைக்கு பேசிடுவ? வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு, வழக்கு முடிவு வந்தவொன்னு பேசு, அப்ப பேசு ஒரு தடவை பார்ப்போம். அரசியலாக நான் எடுத்து வைக்கிற கருத்துக்கு இப்போ நான் கேட்குறது, புதிய கல்விக் கொள்கையில் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் நிலைப்பாடு இருக்கு. மும்மொழி கொள்கையில் உங்கள் கருத்து என்ன இருக்கா? இருக்கா? கேவலமா இல்லை? அதை எதிர்க்கிற கட்சியோட கூட்டணி, அதை ஆதரிக்கிற வச்சு கூட்டணி. இந்த திராவிட பன்னிகளை வேட்டையாடி ஒழிக்க வந்த புலி நான். குறுக்க ஓடிட்டு இருக்காத. நீ ஒட்டுண்ணி ரத்தம் குடிச்சா தனியாக போய் நின்றணும். கருத்து சொல்லிக்கிட்டு கூடாது. விளையாட்டு பண்ணிட்டு அலைகிறீங்க நீங்கள். வா வந்து மலையை பாதுகாக்க வந்து போராடு. நிலத்தின் வளத்தை களை கொடுத்துட்டு கம்யூனிஸ்டுங்க மரியாதை வச்சுருந்தோம். புரட்சிங்கிற வார்த்தையை, போராட்டங்கிற வார்த்தையை கற்றுக் கொடுத்தவங்கிறதுனால ஒரு மதிப்பு. அது சும்மா தேவையில்லாமல் இதுக்கெல்லாம் ஒரு கருத்து. இது கம்யூனிஸ்ட்னு ஒரு கட்சி இருக்கா? 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 எதுக்கு தேவைப்படுது கம்யூனிஸ்ட் சொல்லுங்க? எதுக்கு தேவைப்படுது தம்பி? கம்யூனிஸ்டுங்கிற ஒரு கட்சி இந்த நாட்டுக்கு எதுக்கு தேவைன்னு சொல்லுங்க. எங்க எந்த மக்களின் பிரச்சனைக்கு போராடி இருக்கு? எந்த மக்களின் பிரச்சனை? ஆசிரியர் பணிக்கு எழுதிட்டு 14,000 ஆசிரியர் பணி நியமனத்துக்கு காத்திருந்து போராடினானே, அப்போ வந்தீங்களா? போக்குவரத்து தொழிலாளர்கள் எங்களுடைய பிடித்த தொகை தான் போராடினீங்களா? இல்லை அந்த பகுதி நேர ஆசிரியர் முழு இதுக்கு பணி நிரந்தரம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களா, அதுக்கு போராடினீங்களா? அதுக்கு வந்தீங்களா? அப்புறம் சம வேலை சம ஊதியம்னு சொல்லி போராடும்போது வந்தீங்களா? எதுக்கு வந்தீங்க? எந்த இடத்துல எந்த மக்களின் பிரச்சனை? செவிலியர் போராட்டம், இல்லை வேளாண்குடி மக்களின் போராட்டம்? இப்போ கல் இறக்கிற போராட்டத்தை ஐயா நல்லசாமி தொடர்ச்சியாக எடுக்கிறாரு, அது உழவர்குடிகளின் பிரச்சனை இல்லையா? இப்போ மீனவர்கள் ராமேஸ்வரத்தில் ஒன்றா போராடிட்டு இருக்காங்கல்ல, அது மக்களின் பிரச்சனை இல்லையா? அதுக்கு எங்கே போச்சு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்லாம்? போராட்டம்ங்கிற சொல்லு உங்களுக்கு எங்கே இருக்குது? முதலமைச்சரோட பிறந்தநாள் விழாவில் பாராட்டு தெரிவிக்கிற மட்டும் அதே நேரத்தில் அவர் பாராட்டுறதுக்காக விஜயை இகழ்ந்து பேச தான் கூட்டணிக்கு தவிர பேசுறாங்க. அந்த கூட்டத்தில் பயம்தான். இந்த திருட்டு கூட்டத்தை தவிர வேற ஒரு புதிய அரசியல் ஆற்றல் இந்த நிலத்தில் முளைச்சிடக்கூடாதுங்கிற அச்சம்தான். ஒரு திருடனுக்கு திருடன் பாதுகாப்பாக இருப்பான். அதை அண்டி ஒண்டி வாழ்கிறவ எதை எதிர்த்து பேசுவீங்க? எந்த கொள்கை, எந்த இடத்துல நீங்கள் திமுகவை எதிர்த்து கருத்து சொல்கிற இடத்துல இருக்கிறீங்க? தம்பி, மல்லிகை பூவாலையும் மயில் இறகாரையும் வருடி விடுவதல்ல கூட்டணிங்கிறது. அது கூட நின்றுக்கிட்டு எதில் உங்களுக்கு கருத்து சொல்ல முடியுது? எதில் உங்களுக்கு கருத்து சொல்ல முடியுது? சரி, இவ்வளோ பேசுனீங்க. என் வீட்டில் ஆள் இருக்கும்போது எல்லாரும் இருக்கும்போது எதுக்கு கதவுல அழைப்பானையை ஒட்டணும்? அது அவசியமானதா? அந்த அழைப்பானையை ஒட்டினதோட காவல்துறையின் வேலை முடிஞ்சிருச்சுல. கிழிச்சா என்ன, அதை வச்சுருந்தா உனக்கு என்ன? கிழிச்சதுக்கு எதுக்கு நீ அடித்து சீரோட இல்லாத காவலர் உள்ள அனுப்ப அடித்து இழுத்துட்டு போனேன்? அதுவும் ஓய்வற்ற ஒரு இராணுவ வீரரை, என் வீட்டில் இருக்கிற ஒருவரை
அடிச்சு இழுத்துட்டு போகிற அளவுக்கு ஒரு குற்றம் இல்லையே, அதை சிறைப்படுத்துகிற அளவுக்கு ஒரு குற்றம் இல்லையே. இதையெல்லாம் பேசாத கம்யூனிஸ்ட்டு என்ன கம்யூனிஸ்ட்டு? ஏன் ஐயா அன்புமணி பேசியிருக்காங்க, அம்மா திலகபாமா பேசியிருக்கிறாங்க, இயக்கங்கள் எஸ்டிபிஐ அண்ணன் தடா ரஹீமு அண்ணாமலை தம்பி பேசியிருக்காரு. மற்றவங்க நியாயத்தை பேசு. வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது, வழக்கு என்ன தீர்ப்பு வருதோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் பேசணும். விசாரணை இருக்கும்போது நீ எப்படி என்னை குற்றவாளின்னு சொல்லுவ? நீயே தீர்ப்பு எழுதி படிப்பிய? மதிப்புமிக்க பெரியவர்கள் அந்த மதிப்போடு போய் அரசியல் இதுவரை வாய் திறக்காமல் இப்போ திறக்க வேண்டிய தேவையாக வந்தது. இத்தனை கேள்வி கேட்டல, இதுக்கெல்லாம் வாய் திறக்கலை. நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னு கேள்வி, நான் தான் உண்மையிலேயே கம்யூனிஸ்ட். இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் அது பாலிகள் அப்படின்னு. இருங்க, நான் பேசுகிற தலைவருக்கு தான் பேசுகிற தலைவர் பெருமக்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தான் சொல்கிறீங்க என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. யாராவது பாசத்துக்கு பிள்ளைய பெறுவானா? தேவைன்னா அவள் போயிட்டு அப்படி போயிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இதுக்கெல்லாம் குடும்பம்னு வாழ்ந்துக்கிட்டவனாவது இருப்பானா? என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஐயா இங்கிலீஷ்லேயே சொல்கிறாரு அப்படின்னு சொன்னது யார்? உங்கள் ஐயா சொன்னார்னு இப்போ இருக்கிற ஐயா சொல்கிறாரா இல்லையா? சொல்கிறார். இப்போ என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி சொன்னவர் உங்கள் பெரியார். ஒன்று பெரியாரை தலைவராக ஏற்றுக்கிறீங்க. அப்போ என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டியில் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி இங்கே என்ன? இல்லை அம்மையார் கனிமொழிக்கும் சேர்த்து தான் கேட்குறேன், இந்த கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு தான் கேட்குறேன். பெரியாரை பெரியாருன்னு தலைக்கு மேலே வச்சு கொண்டாடுறீங்களே, அவர் சொன்னது தான். இப்போ அவர் சொன்னதை தான் நான் செஞ்சேன்னு வச்சுக்கிறேன். இப்போ எதுக்கு நீ உனக்கு என்ன பிரச்சனை ஆகுது? ஏப்பா உங்கள் தலைவர் சொன்னது தான்ப்பா நாங்கள் கடைப்பிடிக்கிறோம், அதில் உங்கள் கருத்து என்னப்பா? என்ன விளையாட்டு பண்ணிருக்கீங்க? நாங்கள் திருப்பி ஒவ்வொன்று நான் பேச ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கிறேங்க, நீங்கள் வெளியில் நடமாட முடியுமான்னு பாருங்க. அமைதியாக போங்க. தூத்துக்குடியில் மறுபடியும் ஸ்டெர்லைட் முயற்சியில் அவங்க தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க. அதுக்கான வாய்ப்பு அதை திறக்க விடுறதுக்கு அண்ணன் இவ்வளோ பெரிய படையை வச்சுக்கிட்டு இயங்கிக்கிட்டு இருக்கேன். தேர்தல் அரசியல் வெற்றியெல்லாம் எனக்கு 4ஆம் பட்சம். என் நிலமும் என் வளமும் என் மக்களின் நலமும் தான் எனக்கு முக்கியம். மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று ஒன்றுமே இல்லைங்கிற அம்மா செத்து. இப்போ என் மக்களுக்கென்று ஒரு படை இருக்குது, அது நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படை. தேர்தலில் நிற்பேன், நிற்கலே நான் போவேன். ஆனால் என் மக்கள் இந்த நிலத்தின் வளத்தையும் பாதுகாக்கிறது, மக்களின் நிலத்தின் வளத்தை யார் கெடுத்தாலும் தடுத்து போராடுற வேலை எங்களோடது. நீ திறந்துரு பார்ப்போம் ஸ்டெர்லைட்டை, நீ திறந்துரு. இந்த திராவிட கூட்டம் மாதிரியா? நாங்கள் வந்தால் துப்பாக்கி சூட்டில் அதில் ஈடுபட்டவருக்கு 2 மாதத்தில் நாங்கள் நீதியை பெற்றுக் கொடுப்போம், தண்டனை பெற்றுக் கொடுப்போம். என்ன நடந்தது? கொடநாடு கொலைக்கு என்ன விசாரணை? பொள்ளாச்சி பாலியல் வன்புணர்வுக்கு அந்த கொடுமைக்கு என்ன விசாரணை? அந்த காணொலி இப்போ மறுபடியும் வெளியிடுவோமா? கதறி அந்த தங்கைகள் துடிச்சதெல்லாம் பார்த்து அப்போ கொந்தளிச்சியலை. அப்போ நாங்கள் வந்தால் 2 மாதத்தில் எல்லாத்தையும் தீர்ப்பண்ணி நீதியை நிலைநாட்டுவோங்களே. இப்போ ஆட்சியை முடிய போகுது, 5 ஆண்டாக போகுது, ஏன் ஒன்றும் செய்யலை? சாத்தான்குளத்தில் எல்லாமே சொன்னீங்க, எங்கே செஞ்சீங்க? கொடநாட்டில் கொலை நடந்ததா இல்லையா? எல்லாருக்கும் தெரியும். 5 பேர் செத்தானா இல்லையா? செத்தான். யாரோ ஒருத்தன் கொண்டிருக்கான். ஒரு நொடி கூட, ஒரு நிமிடம் கூட மின்சாரம் அணையாத இடத்தில் 1 மணி நேரம் மின்சாரம் எப்படி அணைஞ்சது? யார் கேட்டது? அதுக்கான விசாரணை இல்லை. யார் குற்றவாளி? என்ன நோக்கத்துக்காக கொலை நடந்தது? இந்த பொள்ளாச்சியில் கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குதே, அதை நிகழ்த்தியவர்கள் யார்? பின்னணி யார்? ஏன் அது குறித்து விசாரணையே இல்லை? எல்லாருடைய கவனமும் இதிலே இருக்குதே. காரணம் என்ன? ஏன்னா காரணம் சீமான். விளங்குதா? அப்போ நீ என்னை எதிர்கொள்ள முடியலை. நான் நிற்கிற உயரம் 8ங்கிறான், 16ங்கிறான், 16 32 நான் என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். அது ஆகும். பார்க்க தானே போகிறீங்க 26ல். முடிவுக்கு வரணும்னு தான் நான் வழக்கு தொடுத்தேன். நீங்கள் அதை விரும்பலை, இழுக்கிறீங்க. என்னை அவமானப்படுத்துறது, சிதைச்சிறதுன்னு நினைக்கிறீங்க. நான் எல்லா மக்களும் என்னை கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. நீங்கள் என்னை சமாளிக்க முடியாமல் இந்த அவதூறையே சுமத்தி என்னை அது என்னை எப்படி சொல்கிறதுங்க, இது சிரமப்படுத்துறீங்கன்னு எல்லாருக்கும் தெரியுது. பார்க்கத்தானே போகிறீங்க நீங்கள். அது ஒரு முற்று விரைவில் வரும். நன்றி, வணக்கம்.